ஹலோ! எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு? ஐ ஹோப் எல்லாருக்கும் நல்லா போயிருக்கும். எனக்கும் நல்லா போச்சு. இன்றைக்கி ஒரு தீபாவளி விலாக் பார்க்கலாமா? தீபாவளி அப்போ மார்னிங்கே எழுந்து ஆயில் வைக்கணும், கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கும், நல்லா ஸ்வீட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். நான் எழும்புறதுக்கு அலாரம் வச்ச டைமுக்கு முன்னாடியே எழுந்துட்டேன். ஏன்னா மார்னிங் எழுந்ததுலேருந்து பட்டாசு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் தீபாவளி அன்றைக்கி மார்னிங்லேருந்தே மழை சாரல் விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப மழை இல்லை எங்கள் ஏரியாலலாம். ரொம்ப நாள் கழித்து மார்னிங் எழுந்ததுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போதுமே மார்னிங் எழும்பணும் சீக்கிரமாக அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என்னமோ தெரியல, இப்போலாம் ரொம்ப லேட் ஆகிடுது. எனக்கு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுதுல்ல. மார்னிங் வந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை ஒரு சைடு கேசரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த வாஷ் பண்ணி வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு இருந்தேன். நான் எழும்புறதுக்கு முன்னாடி என்னோடய அத்தை இந்த பருப்பு வடை, உளுந்து வடைலாம் எங்கள் வீட்டில் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். அதுக்கெலாம் சோக் பண்ணி வச்சுருந்தாங்க, லேட்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஒன் டே பிஃபோர் நைட்டே இந்த சுசியத்துக்கெலாம் நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. தீபாவளி அன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் பொங்கல், சட்னி, சாம்பார் தான் வைக்கிறதா இருந்துச்சு. அந்த சாம்பாருக்கு வைக்கிற வேண்டிய பருப்பு, கேரட்லாம் நான் ஆருஷ்க்கு தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் டிஃப்ரெண்ட்டாக ஆருஷ்க்கு பண்ணி கொடுப்பேன்னு. ஆனால் அவன் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டான். அதனாலவே இப்போ அவனுக்குலாம் ரொம்ப எஃபர்ட் போட்டுலாம் பண்ணுறதில்ல. சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணி கொடுத்துறது, பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடுவேன். சரின்னா அப்புறம் கொஞ்சமாக தலைக்கு ஆயில் வச்சு குளிக்கலான்னு சொல்லி நல்லெண்ணெய் எடுத்து என்னோடய ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆல் ஓவர் த ஹேர் நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு, சரி சொல்லி இந்த சுசியம் ஆயிலில் போட்டு எடுக்கணும், இனி மாவில் டிப் பண்ணி. ஸோ அந்த வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அத்தை சைட் பை சைட் பொங்கல் வைக்கிறது, அதுக்கப்புறம் வடை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே கிச்சனுக்குள்ளே நம்ம தீபாவளி கொண்டாடினா நம்ம பையன் எழுந்துடுவான்னு சொல்லி நான் எல்லாரோட நியூ ட்ரெஸ், என்னோடய ட்ரெஸ், ஆருஷ் ட்ரெஸ், அப்புறம் என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்க்கெலாம் மஞ்சள் வைக்கலான்னு எடுத்துகிட்டு போனேன். லாஸ்ட் டைம் இப்படி தான் நான் மஞ்சள் வைக்கிறேன்னு சொன்னதுக்கு என் ஹஸ்பண்ட், நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வரேன், எல்லா இடத்துலையும் மஞ்சள் வைன்னு சொன்னாங்க. ஸோ சாஸ்திரத்துக்காண்டி கொஞ்சம் வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு சாப்பிடணும்னு சொன்னதுனால டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. நான் சொன்னேன் மேக்கப் பண்ண போகிறேன், ட்ரான்சிஷன் பண்ண போகிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் லேட் ஆனதுனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே அரௌண்ட் 10 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு. எப்போவுமே நம்ம பொங்கல் சாம்பார் சாப்பிட்றத விட ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ சாப்பிட்றப்போ அது ஏதோ ஸ்பெஷலாக இருக்கும். ஆருஷை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வடையை கொடுத்து அவன் சாப்பிடவே இல்லை. அம்மாக்கா கொடுடா அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அவன் தூக்கி வீசி விளையாடிட்டு இருந்தான். அப்பவும் எதிர்பாராத விதமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வாயில் வச்சு காமிச்சிட்டு அவன் வாயில் வச்சோன்னே அதை வாயில் வைக்கணும் அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டு நான் திரும்பவும் டக்குன்னு தூக்கி வாயில் வச்சுட்டான். அப்படி எனக்கு ஆயில்டா அது அப்படின்னு அவன் கையிலேருந்து வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி வேலைலாம் பண்ணி முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போனதுக்குள்ள நான் என் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படி கேட்டேன். சரி, நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நான் குட்டியாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதெல்லாம். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் சொல்லுவாங்களே, அது ரொம்பவே உண்மை எங்களோட விஷயத்தில். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கிளாஸ் காஃபி, எனக்கு ஒரு கிளாஸ் காஃபிலாம் போட்டு கிச்சன்லேருந்து நான் சொன்னேன், எனக்கு கிச்சன் இன்றைக்கி லீவுன்னு பார்த்தா நீங்கள் இந்த காஃபி போடுறதுக்கு என்ன அனுப்புறீங்கன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, காஃபி போடுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி. ஆனால் அஸ் யூஷுவல் நான் எப்போதுமே இந்த காஃபி போடுறப்போ அதை கொட்டாமல் விட மாட்டேன். கொஞ்சமாக கொட்டிட்டு அதை அப்புறம் உட்காந்து தொடச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டுட்டு என் ஹஸ்பண்ட் சுசியம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சுசியம் எடுத்து கொண்டு போனால் அவங்களுக்கு சுசியத்தை எப்போதுமே அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அது அவனில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதை ஹீட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நான் ஹீட் பண்ணி உள்ளே போனதும் என்னை ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தது என்னோடய பையன்தான். நான் போனோடனே அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு உள்ளே போனதும். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு சுசியம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆருஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் அப்போ தான் தூங்கி எழுந்தான். அதனால் அவன் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தான். தீபாவளி சிறப்பாக முடிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு என் ஹஸ்பண்டுக்கு அது பரிதாபங்கள் பார்த்தா தான் முடியும். ஸோ பரிதாபங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஆருஷ் நானும் டிவி பார்க்குறேங்கிற மாதிரி அவனும் உருண்டுகிட்டே இருந்தான். சரின்னு அவனுக்கு கையில் கொஞ்சம் விளையாட்டு ஜாமான்லாம் கொடுத்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து இது பார்த்துட்டு இருந்தோம். இதில் எனக்கு ஹைலைட்டாக அதில் உள்ள நேம் தான் அறிவுமணி, அழகுமணி. அந்த பேனரில் உள்ள ஃபோட்டோஸில் போட்டிருக்க கூலர்ஸ் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு நல்லா நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தாச்சு. அப்புறம் ஈவினிங் பட்டாசு வைக்கணும்ல, அதுக்காக ரெடி ஆயாச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆருஷ் நீ சாப்பிட்றத பாருன்னு அவனையும் பக்கத்தில் உட்கார வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு மட்டன் குழம்பு, அப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரைலாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் ரெடி பண்ணி ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு இனி பட்டாசு வெடிக்க போக வேண்டியதான்.
என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, பட்டாசு வைக்கிறதுக்கு ஷால்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்னு. தீபாவளி காஸ்ட்யூமை கரெக்டாக போட்டுருணும்லங்கன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் 4 ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து கொஞ்சம் பட்டாசு போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்களும் பட்டாசு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வெளியே வானத்தில் போட்டிருக்க வான வேடிக்கைகள்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அது வர ஆருஷ் கொஞ்சம் நேரம் முழிச்சிருந்தான். அப்புறம் அவனு தூங்க ஆரம்பிச்சிட்டான். சரி தூங்கணுன்னு எனக்கு ஆசை தீர நான் வந்து பட்டாசுலாம் வச்சுட்டேன். எனக்கு இந்த பட்டாசு, அப்புறம் இந்த ரோலர் கோஸ்டர் எல்லாமே ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரை பண்ணி வச்சுடுவேன். பட்டாசும் அப்படி தான், கண்டிப்பாக வச்சுடுவேன்னு சொல்லி வச்சுருவேன். நாங்கள் பட்டாசு வைக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி வா வா வான்னு கூப்பிட்டுட்டு அவங்க உட்காந்து ஹேட்டே விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பட்டாசு வைக்கிற டைமில் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக பட்டாசுலாம் வச்சு முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருந்துச்சு இந்த தீபாவளி. பிகாஸ் ஐ லவ் டு சீ லைட்ஸ். எனக்கு இந்த லைட்ஸ் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பிரகாசமாக நான் பிரகாசமாக மாறிடுவேன். ஸோ அந்த மாதிரி லைட்ஸ்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக தீபாவளிக்கு பட்டாசு நல்லா போட்டுட்டு அங்கே இருந்த குப்பையெல்லாம் தூத்து குப்பை கூட சேர்த்து வச்சுட்டு நாங்கள் வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. லைக் டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி. ஸோ நாங்கள் போட்ட பட்டாசோட வீடியோலாம் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.